ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா. இது வந்துட்டு காரமடையில் நடக்கிற திருத்தேர் விழா. தேர் இழுக்கிற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெவ்வேறு ஊர்களில் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. சேலம், திருச்சி, இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு பக்கமாக எல்லா ஊரில் இருந்து வந்திருப்பாங்க. காரமடை அரங்கநாத சுவாமிக்காக வருஷம் இந்த தேர் வந்து இழுப்பாங்க. அடுத்த நாள் வந்துட்டு பந்த சேவை நடக்கும். தேருக்குள்ளே இருக்கிற கடவுள் அரங்கநாதரும் அவருடைய 2 மனைவியான ஆண்டாளும் ரங்கநாயகி அம்மாளும். பந்த சேவைங்கிறது பெரிய பந்தம் எடுத்துகிட்டு நடப்பாங்க. ஜமா படிச்சுட்டு ஆண்கள் பெண்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு நடப்பாங்க. அது வந்துட்டு ஒரு வேண்டுதலாக பண்ணுவாங்க. இதையே கவாலை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு துண்டை வந்து விரிச்சிட்டு அதில் வாழைப்பழம் உரித்து லைனாக வைப்பாங்க. இந்த சேவை எடுக்கிறவங்க, அதாவது இந்த பந்தம் தூக்குறவங்கள வந்துட்டு ஒரு 3 தடவை சுற்றி வருவாங்க பாருங்கள். அப்புறம் கடைசியில் அந்த பந்தத்தோட கீழே குமிஞ்சு அதை வந்து வாயில் கவ்வி எடுப்பாங்க. முதல்ல வந்து மக்கள் பிரசாதமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் வாங்கி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி சுற்றிட்டு பாருங்கள், வாயில் கவ்வி எடுக்கிறாங்க. அந்த பந்தத்தை 4-5 பேர் பிடிச்சிக்கிறாங்க. கவி எடுத்துகிட்டு அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதில்ல. இதுதான் கவாலை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 2வது ஆள் எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த 5-6 வாழைப்பழத்துக்கு 5-6 பேர் கவ்வி எடுப்பாங்க. சாமி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரம்பு வச்சு அடித்தாலே நல்லா ரொம்ப வலிக்கும். இவங்க 3-4 பெரம்பு வச்சு பலார்னு அவங்களவே அடிச்சுக்கிறாங்க. இதுதாங்க தேர் மிட்டாய். தேர் மாதிரியே இருக்கும். விடிய ஆடிட்டே தான் இருப்பாங்க அடுத்த நாள் வரைக்கும். பெண்கள் வந்துட்டு பயப்படாமல் நடக்கலாம். ஃபுல்லாக கூட்டமாகவே தான் இருக்கும். நீங்களும் கோயம்புத்தூருக்கு பக்கமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கலந்துக்கங்க. பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். தேருக்கு அடுத்த நாள் வந்து பந்த சேவை. அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக தூரி, ராட்டினம் எல்லாமே இருக்கும். கடைகள்லாம் நிறையா இருக்கும். நாங்கள் இன்னும் ராட்டினம் சைடெல்லாம் போகலை. பாப்பாவை எடுத்துகிட்டு வந்தனால டைம் ஆச்சு, கிளம்பிட்டோம் நாங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.